இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காரலாம். Praise the Lord. Hallelujah. ரொம்ப சோகமா இருக்கீங்க. Hallelujah. எவ்வளவு பேர் உண்மையாவே சந்தோஷமா இருக்கங்க? கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்தார்னு சொல்றவங்க எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. இன்னும் சில நிமிடங்களிலே இந்த வருடத்தை முடித்து புதிய வருடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த ஆண்டிலே நம்ம எப்போதும் 12 மணிக்கு மேலதான் புதிய வருட செய்தியை நம்ம கேட்போம். சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அடுத்த 1 மணி நேரம் 2026 ஆண்டிற்கான கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எல்லாரும் சிந்திக்க போகிறோம். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, ரொம்ப நேரம் வச்சு உங்களை 12 மணிக்கு மேல பிரசங்கம் பண்ணா நிறைய பேருடைய கண்கள் அப்படியே இருக்கிறத பார்த்தேன். அதனால ரொம்ப நேரம் உங்களை வைக்க கூடாது என்பதற்காக அடுத்த 1 மணி நேரம் கவனமாக கவனிங்க. நான் இந்த 2026 ஆண்டுக்காக நான் சபைக்காக நான் ஜெபித்துக் கொண்டது போது பல காரியங்களை நான் யோசித்து படித்து ஆராய்ந்தெல்லாம் பார்த்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில நான் வைக்க விரும்புகிறேன். என்னுடைய தொண்டை பாதுகாப்பாக வச்சிருக்கணும் இந்த மெசேஜை கொடுக்கறதுக்காக நினைச்சேன். ஆனா எப்படியோ இந்த சீதோஷ்ண நிலை காரணமாக கொஞ்சம் சரியில்லை, பொறுத்து கொள்ளும்படி கேட்கிறேன். இந்த நாளுக்காக ஜெபித்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது நாம் பல இடத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். ஆனா இந்த நாம் சிந்தித்து வருகிற ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை கர்த்தர் என் மனதிலே ஆழமாய் பதித்ததினாலே யோசேப்புக்கு யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம் அல்லது யோசேப்புக்கு யாக்கோபு சொன்ன அறிவித்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இந்த வரப்போகிற 2026 ஆண்டிற்கான வாக்குத்தத்த வசனமாக நான் இந்த 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நீங்கள் அதை விசுவாசித்து இந்த வார்த்தைகளின்படி என்னையும் எங்களுடைய குடும்பங்களையும் நாங்கள் கைட்டு செய்கிற சகல காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஃபர்ஸ்ட் விசுவாசிங்க. விசுவாசிச்சீங்கன்னா அது அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, இந்த செய்திக்கு தலைப்பாக நான் வைத்த காரியம் a fruitful tree, ஒரு கனிதரும் மரம் என்ற நிலையிலே நாம் இதை சிந்திக்க போகிறோம். வரப்போகிற 2026 ஆண்டு நாம் யாவருக்கும் கனி கொடுக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஆமா, அநேகர் நம்முடைய கனிகளை புசித்து சந்தோஷப்பட போகிறார்கள். ஆமா, நமக்கு இல்ல, மற்றவங்களுக்கு. நம்ம அநேகருக்கு அந்த கனிதரும் ஆண்டு என்றால் நம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம். விசேஷமாக உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் மிகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறப்போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய சொந்த குடும்பங்களுக்கு, உங்களுடைய உறவுகளுக்கு, உங்களோடு கூட பழகுகிறவர்களுக்கு, உங்கள் அயலகத்தாருக்கு கர்த்தர் உங்களை எங்கெங்கெல்லாம் கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா? ஆமா, ஏன்னா பிரயோஜனமற்றவர்களாய் நம்ம வாழக்கூடாது. ஆகவே ஆண்டவர் வருகிற ஆண்டிலே கனி கொடுக்கிற ஒரு மரமாக, கனி கொடுக்கிற ஒரு செடியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மாற்ற போகிறார். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒரு விசை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாம். வாசித்து ஒவ்வொரு வசனமாக நாம்
சிந்திக்க போகிறோம். வாசிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 22வது வசனம். வேதாகமத்தை கொண்டு வராதவங்க டிவி கூட பாருங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். சேர்ந்து வாசிப்போம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. எல்லாரும் ஆமேன் சொல்வோமா? இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கனிதரும் செடி அல்லது கனிதரும் மரம் என்ற தலைப்பிலே இந்த வேத வசனங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக இந்த 49வது அதிகாரம். யாக்கோபு தன்னுடைய மரண வேளையில இன்னும் சில நிமிடங்களிலே அவர் மரிக்க இருக்கிறார். இந்த உலக ஓட்டத்தை முடிக்க போகின்றார். நாம கூட இன்னும் சில நிமிடங்களே இந்த வருடத்தை முடிக்க இருக்கிறோம். ஆனால் யாக்கோபு தன்னுடைய மரண நேரத்துல, நீங்க இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர் மரித்து விடுகிறார். கடைசி நேரத்திலே, கடைசி வினாடிகளிலே யாக்கோபு தீர்க்க தரிசனமாக தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கும் சொன்ன வார்த்தைகளை இந்த 49வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். கடைசியாக சொன்ன வார்த்தைகள். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். சிலருக்கு ஆசீர்வாதங்களை சொல்லல. கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம். ரூபன், சிமியோன், லேவிக்கெல்லாம் என்ன சொல்லல? ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லவில்லை. ஆனால் இந்த யோசேப்புக்கு அவர் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகளை அவருடைய வாயிலிருந்து வருகிறது. இது அவருடைய வார்த்தைகள் அல்ல. ஏனென்றால் அவருடைய வார்த்தை, ஒரு மனிதனுடைய வார்த்தை நிறைவேறாது. தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் என்ன செய்யும்? நிறைவேறும். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு எத்தனாக, மற்றவர்களை ஏமாற்றுகிறவனாக, மற்றவர்களை வஞ்சிக்கிறவனாக ஆரம்பித்தான். ஆனால் அப்படி அவனுடைய வாழ்க்கை முடிவடையவில்லை. அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவனுடைய வாழ்க்கை முடிவடைந்தது என்று கடந்த வார்த்தையை சொன்னேன். இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்முடைய வாழ்க்கை எப்படி வேணா ஆரம்பிக்கலாங்க, ஆனா முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். தேவனோடு கூட இருக்க வேண்டும். அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை நான் ஒவ்வொன்றாய் படித்து பார்த்த போது உண்மையாகவே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக முடிக்கின்றார் வாழ்க்கையை. பிரைஸ் தி லார்ட். சாதாரண ஒரு வாழ்க்கையில பெரிய தீர்க்கதரிசியாக இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே நிறைவேறுகிறது. இன்னும் அப்படியே காலங்கள் கடந்து போனா அந்த கிறிஸ்துவின் நாட்களில கூட இந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே ஒரு பெரிய ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்து, ஒவ்வொரு பிள்ளையினுடைய எதிர்காலம், சந்ததியினரை குறித்து சொன்ன வார்த்தைகள் அப்படியே அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நான் பார்த்தேன். ஆகவே இது ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு அதிகாரமாக காணப்படுகிறது. சரி, இருக்கட்டும். இந்த யோசேப்பை குறித்து நேரம் குறைவாக இருக்கிறபடினால் நான் கருத்தை மாத்திரம் சொல்லி கடந்து செல்லும்படி விரும்புகிறேன். இந்த யோசேப்புக்கான ஆசீர்வாதத்தை சொல்லும் போது, யோசேப்பு யாக்கோபுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக இருந்தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யோசேப்புடைய சரித்திரம். யாக்கோபுக்கு எப்படி இருந்தாரு? பிரியமான ஒரு மகனாக அவன் காணப்பட்டான். 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இப்படி நாம் படிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:3, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அவ பாருங்க, தன் குமாரரில் எல்லாரிலும் அவனை எப்படி நேசித்தாராம்? நீங்க பேசலன்னா நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன். நீங்க சேர்ந்து பேசலன்னா தூங்கிடுவீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை எப்படி நேசித்தானா? அதிகமாய் நேசித்தான். அதிகமாய். அந்த அதிகமாய் நேசித்ததுக்கு இங்கே ஒரு காரணம் சொல்றாங்க. முதிர் வயதிலே அவன் பிறந்தான் என்று சொல்லப்படுது. முதிர் வயதிலே பிறந்தது மாத்திரம் அல்ல,
இந்த யோசேப்பு மற்ற 11 பிள்ளைகளை காட்டிலும் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து படித்து பார்க்கிறீர்கள் என்றால் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படிதலான ஒரு வாழ்க்கை, தகப்பனை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்ததினாலே, மற்ற பிள்ளைகள் அப்படி வாழவில்லை. ஆனால் யோசேப்பு அப்படி வாழ்ந்ததினாலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற பிள்ளைகளை காட்டிலும் மற்ற குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து. இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியிலே பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்தபடினால் 30வது வயதிலே பரலோகம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வருகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இந்த காலை வேளையில ஒரு புதிய வருடத்துக்குள் போகிறோம். புதிய வாக்கு தத்தங்கள் நமக்கு வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நல்ல வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஒருவேளை வந்திருக்கலாம். ஆனால் இந்த யாக்கோபு இந்த யோசேப்புக்கு சொன்ன வார்த்தைகள் ஏன் என்றால், அவன் தனக்கு பிரியமான ஒரு பிள்ளையா இருந்தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இதை குறித்து இன்னும் படித்து பார்த்தபோது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். அந்த இடத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24:36. என் எஜமானுடைய மனைவியாகிய சாரால் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த எலியேசர் அல்லது அந்த ஊழியக்காரன் ரெபெக்காலை பெண் பார்க்க அவன் கடந்து சென்ற போது அந்த பெண் வீட்டிலே சொன்ன ஒரு வார்த்தையை நாம் படிக்கிறோம். என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் ஒரு பெரிய சீமானா இருந்தார், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மகன். இந்த ஈசாக்கு எப்படி வாழ்ந்திருந்தார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பலிபீடத்துல அவனை கட்டி பலி செலுத்துறதற்கு அர்ப்பணித்த போதிலும் அதற்கும் ஈசாக்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். ஆகவே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த யாக்கோபு யோசேப்புக்கு தமக்கு உண்டான யாவையும் யாருக்கு தான் கொடுத்திருக்கா? கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அந்த எமோரியர் கையில சீகேமு ஊரிலே அவன் வாங்கின சொத்தை கூட யாருக்கு தான் கொடுத்தா? யோசேப்புக்கு. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்புக்கு இந்த யாக்கோபு கொடுத்தார். எப்படி என்றால் ஆபிரகாம் கொடுத்தது போல. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு எப்படி விசேஷமா இருந்தானோ அதே போல ஒரு விசேஷமான ஒரு மனிதனாக இந்த யோசேப்பு வாழ்ந்திருக்கிறார். ஆகவே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆகவே நாம கூட ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு பிள்ளையாக நாம் காணப்படுவோம் என்றால் நிச்சயமா நான் சொல்றேன், கர்த்தர் நமக்கு கொடுக்காத ஒரு ஆசீர்வாதமும் இந்த பூமியில இருக்காது. சொல்லுவோமா? ஆமா, ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ்வோம் என்றால் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். இந்த கடைசி 2 வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் போது ஆசீர்வாதம் என்ற வார்த்தை 6 முறை வருகிறது. எத்தனை முறை வருகிறது? நீங்க வீடுகளில் போய் அதை ஆராய்ந்து படித்து பாருங்க. ஆசீர்வாதம் என்ற வார்த்தை 6 முறை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த யாக்கோபு யாருக்கு கொடுத்தாரு? இந்த யோசேப்புக்கு. மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தாரு, ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்தார். ஆனால் அவர் சொல்றாரு, என்னுடைய வில்லினாலும் அம்பினா பட்டயத்தினாலும் சம்பாதித்த அந்த எமோரியருடைய தேசத்திலே நான் வாங்கின அந்த நிலத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? கொடுத்து விட்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி என்றால் ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தா? ஈசாக்கு. அதே போலதான் இயேசுக்கு பிதாவாகி தேவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்துட்டா? இயேசு கிறிஸ்துவுக்கு. அதனால்தான் சொல்றாரு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். பிதாவாகி தேவன் தனக்கு உண்டான எல்லா அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்ததற்கு காரணம், இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். ஈசாக்கு கீழ்ப்படிந்ததினாலே ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தார். யோசேப்பு கீழ்ப்படிந்ததினாலே இந்த யாக்கோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுக்கிறார்? இந்த யோசேப்புக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதம் என்ற நிலையில் 6 முறை அந்த வார்த்தைகள் வருகிறதை நான் படித்தேன். ஆகவே இந்த காலை வேளையிலே நாமும் கூட ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை,
இரண்டாவதாக சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு முறை கூட சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த வேத வசனங்களை 3 தலைப்பின் கீழாக நாம படிக்க போகிறோம். எத்தனை தலைப்பு? நீங்க கொஞ்சம் பேசுங்க, அப்பதான் தூங்காம கேட்பீங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆகவே கொஞ்சம் என்னோடு கூட ஒத்துழைக்கும்படி கேட்கிறேன். 3 குறிப்புகளை நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். அன்ஸ்டாப்பபிள் ப்ராக்ரஸ் ஆர் growth. அன்ஸ்டாப்பபிள் ப்ராக்ரஸ் ஆர் growth. தடுத்து நிறுத்த முடியாத வளர்ச்சி அல்லது முன்னேற்றம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே தடுத்து நிறுத்த முடியாத வளர்ச்சி அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. தடுத்து நிறுத்த முடியாத முன்னேற்றம். இந்த ஆண்டிலே, வரப்போகிற ஆண்டிலே அவன் கனி உள்ள ஒரு மரமாக காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையை நாம் 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் நாம் படித்து பார்ப்போம் என்றால், ஒரு மனிதனும் அவனுடைய வளர்ச்சியை, அவனுடைய முன்னேற்றத்தை என்ன செய்ய முடியல, தடுத்து நிறுத்த முடியவில்லை. எவ்வளவு பேருக்கு ஆசை என்னுடைய வாழ்க்கையில கூட தடுத்து நிறுத்த முடியாத முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கர்த்தர் வரப்போகிற ஆண்டிலே கொடுக்க போகிறார். விசுவாசிங்க, கர்த்தர் அப்படியே செய்வார். அப்படியே செய்யுங்க. என்ன சூழ்நிலை இருந்தால் தடுத்து நிறுத்த முடியாத வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். இரண்டாவது, அன்லிமிட்டெட் பவர். அளவில்லாத அல்லது எல்லையற்ற வல்லமை. அளவில்லாத அல்லது எல்லையற்ற வல்லமை, அன்லிமிட்டெட் பவர் என்ற நிலையில நாம் இந்த பகுதியை சிந்திக்க போறோம். மூன்றாவது, அன்பேரலல் ப்ராஸ்பரிட்டி. இணையற்ற செழிப்பு அல்லது ஒப்பிட முடியாத ஆசீர்வாதம் என்ற தலைப்பில 3வது குறிப்பை நாம் படிக்க போகிறோம். அன்பேரலல் ப்ராஸ்பரிட்டி, ஈடு இணையற்ற செழிப்பு, ஆசீர்வாதம் அல்லது ஒப்பிட முடியாத, எந்த மனிதனோடு கூட என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர இருக்கிறார். 3 நிலைகளில் இந்த வசனத்தை நாம் படிக்க போகிறோம். முதலாவது குறிப்பு என்ன? முதலாவது குறிப்பு சொன்னேன், அன்ஸ்டாப்பபிள் ப்ராக்ரஸ். தடுத்து நிறுத்த முடியாத, கவனமாக கவனித்துக் கொண்டு வாருங்கள் இந்த வேத வசனங்களை. தடுத்து நிறுத்த முடியாத வளர்ச்சி அல்லது தடுத்து நிறுத்த முடியாத முன்னேற்றம். 22வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 22வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். என்னங்க யாருமே வாசிக்க மாட்டேங்குது, போடுங்கப்பா. இருங்க, நான் சொல்றேன், அப்புறமேல் வாசிக்கலாம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல். யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்பு கனி தரும் செடி. இந்த தடுத்த நிறுத்த முடியாத வளர்ச்சி என்ற தலைப்புல சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக யோசேப்பின் வெற்றியை குறித்து படிக்க போகிறோம். யோசேப்பின் வெற்றியை குறித்து படிக்க போறோம். கனி தரும் செடி என்று சிலர், யோசேப்பு கனி தரும் செடி என்று நாம் படிக்கிறோம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு தெரியும். அவருடைய முன்னேற்றத்தை தடை செய்ய, தேவன் கொடுத்த திட்டத்தை தடை செய்ய அநேக தடைகள் யோசேப்புடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, 17 வயதுல கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஆனால் அந்த முன்னேற்றத்தை, அந்த டெஸ்டினேஷன், அந்த எல்லையை, அந்த உயரத்தை, சிகரத்தை அடையக்கூடாதபடிக்கு அநேக தடைகள் அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றாய் வந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் யோசேப்பு ஒவ்வொரு தடைகளிலேயும், ஒவ்வொரு எதிர்ப்புகளையும் அவன் வெற்றி பெற்றவனாக அவன் காணப்பட்டான். அதைதான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு யாரா? கனிதரும் செடி என்று நாம் படிக்கிறோம். இந்த கனிதரும் செடி, கனி என்றாலே ஒரு புரிந்து கொள்வதற்காக ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் தனக்குத்தானே என்ன செய்யாதது, கனி கொடுக்காது. அது அந்த கனிகளை எல்லா ஜனங்களும் என்ன செய்யறாங்க, பறித்து புசிக்கிறார். அது மற்றவர்களுக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இந்த மரம் கனி மரம் காண. அதுபோல இவனுடைய எல்லையை, அவனுடைய உயரம் அல்லது அநேகருக்கு கற்றவனை ஆசீர்வாதமாக மாற்ற தேவன் அவர் சித்தம் கொண்டார். ஆனால் அந்த சித்தத்துக்கு அல்லது அந்த திட்டத்துக்கு எதிராக தடைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், இன்னும்
அவனுடைய உயிருக்கே பிரச்சனை. யாருடைய உயிருக்கு? யோசேப்பு சொப்பனம் எப்படி அல்லது தேவனுடைய திட்டம் எப்படி நடைபெறுகிறது என்பதை சகோதரர்கள் எல்லாம் கூட இது பண்ணாங்க. அது மாத்திரம் இல்ல, அவனை குழியில போட்டாங்க. அவன் அங்க செத்துருவான்னு நினைச்சாங்க. அப்புறம் மீதியானியர்கள் கையில விட்டுறாங்க. அவங்க பல பொருட்களை விற்கிறது போல இந்த யோசேப்பு என்ன செய்யறாங்க, கொண்டு போய் போத்திபார் கிட்ட வைக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய பிரச்சனை. எங்க இப்படிப்பட்ட பல தடைகள். ஆனாலும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், யோசேப்பு வீட்டுல இருக்கும் போதும் பிரயோஜனம் உள்ள ஒரு மரமாக இருந்தான். தகப்பனுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவனாக இருந்தான். சகோதரர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருந்தான். ஒரு நன்மையை செய்யும்படிதான் சகோதரர்களை பார்க்க அந்த சீகேம் என்ற ஊருக்கு தோத்தானுக்கு என்ன செய்கிறான், அவன் கடந்து செல்லுகிறான். என்ன கேட்கிறான்? அருமையான. அதே போல போத்திபார் வீட்லயும் அவன் பிரயோஜனம் உள்ள கணிதரும் செடியாக தான் இருந்தான். ஆனால் அடுத்தது அவனுடைய முன்னேற்றத்தை தடை செய்ய பல எதிர்ப்புகள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அதுல நம்ம இங்க படிக்கும் போது அந்த 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 வாசகம் சொல்லுகிறது, அவன் நீர் ஊற்றண்டை உள்ள கணிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதன் கொடிகள், இந்த கொடிகள் எல்லாம் படருவதற்கு பந்தல் போடுவாங்க. அந்த கொடிகள் பந்தலின் மேல் படரும் என்று சொல்லவில்லை. அந்த கொடிகள் எங்க படருமா? சுவரின் மேல் படரும் என்று சொல்ல. சுவரின் மேல் படரும். இந்த சுவர் என்ற காரியம் என்னன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சுவர் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே SHUR என்று ஷோர் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கலாம். இந்த ஷோர் என்ற வார்த்தை அது ஒரு இடத்தை குறிப்பிடுகிறது. இந்த எகிப்து தேசத்துக்கும் பாலஸ்தீன தேசத்துக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பார்டர். ஒரு பார்டர்னா என்னது? அந்த எகிப்து தேசத்தின் எல்லை பட்டணத்தின் பேர் தான் ஷூர், சுவர் என்று சொல்லுகிறோமே, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் கனி கொடுக்கல, அந்த எகிப்தை தாண்டி பாலஸ்தீனா தேசத்துக்கும் அந்த மத்திய தரைக்கடலில் இருக்கிற நாடுகளுக்கும் அவன் கனி கொடுக்கின்ற செடியாக பிரயோஜனம் உள்ளவனாக அவன் வாழ்ந்தான். ஒரு சொல்லுவோமா? அதான் இங்க படி, அவன் கனி கொடுக்கிற செடி. அது எங்கன்னா அவன் வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, அவனுடைய யாக்கோவின் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, எகிப்து தேசத்துக்கு மாத்திரம் இல்ல, அந்த மத்திய தரைக்கடல் நாடுகளில் இருக்கிற எல்லா தேசத்துக்கும், கானான் தேசத்தில் இருக்கவங்களுக்கும் பஞ்சம் வரும்போது எங்கதான் வந்தாங்க? எகிப்துக்கு வந்தாங்க, யோசேப்பின் இடத்துக்கு வந்தார்கள். ஆகவே இவனுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை அவன் குவித்திருக்கிறான். பெரிய வெற்றியை அடைந்து, பெரிய உயரம், பெரிய தடைகள், ஆனால் பெரிய வெற்றியை. எங்கெல்லாம் பெரிய தடைகள் வருகிறதோ அங்கெல்லாம் பெரிய வெற்றி இருக்கிறது. உங்க வாழ்க்கையில என் தடை பெரிய பிரச்சனைங்க, பெரிய வெற்றி காத்திருக்கிறது. பேசலாம். ஆமா, சின்ன பிரச்சனைன்னா சின்ன வெற்றி. பெரிய பிரச்சனைகள் வரும் என்றால் பெரிய வெற்றி என்ன செய்கிறது? காத்திருக்கிறது. ஆகவே முதல் குறிப்பாக சொல்லுகிறேன், பெரிய வெற்றியை அவன் பெற்றான். யோசேப்பு காரிய சித்தி உடையவனாக வெற்றி பெறுகிறவனாக இருந்தான். தடைகள் ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்குது, ஆனா அதன் மேலெல்லாம் வெற்றி. அதன் மேலெல்லாம் அங்க பாருங்க, அவங்க கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அந்த திட்டம் என்ன செய்யல, நிறைவேறல. குழியில போட்டா அவன் செத்துருவான்னு நினைக்கிறாங்க, அந்த திட்டமும் என்ன செய்யல, நிறைவேறல. அடுத்தது மீதியானியர்கள் கிட்ட விட்டு அவங்க அடிமையா இருப்பான்னா அவன் என்ன செய்யறான்? போத்திபார் வீட்டுல அதிகாரியாக மாறுகிறான். அடிமையா தான் போறான், அதிகாரியாக மாறுகிறான். சிறைச்சாலையில போட்டா முடிஞ்சிருவான்னு நினைக்கிறாங்க, அங்கிருந்து அரண்மனைக்கு உயர்த்தப்படுகிறான். ஒரு சொல்லுவோமா, நம்முடைய தேவன் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால், அவருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்றால், எத்தனை தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்முடைய முன்னேற்றத்தை, நம்முடைய வெற்றியை ஒருவரும் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. சரி, இருக்கட்டும். இந்த வார்த்தை சொல்லுகிறது 22, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அடுத்தது இரண்டாவது குறிப்பு, நீரூற்றில் உள்ள யோசேப்பின் நீரூற்று என்று எழுதிக் கொள்ளுங்கள். யோசேப்பின் நீரூற்று. இவனுடைய வெற்றிகளுக்கு காரணம் என்னன்னா, இந்த செடி எங்க இருக்கிறது என்றால் நீரூற்றின் அண்டையில் இது நாட்டப்பட்டதாக காணப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய சக்சஸ், வெற்றிக்கும் பின்னாடி அங்க ஏதோ ஒரு காரணம் என்ன செய்யும், இருக்கும். ஏதோ ஒரு மிக முக்கியமான, சொல்லுவாங்க, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பாங்களாம்? ஒரு பெண் இருப்பான்னு சொல்றாங்க, அது உண்மையான்னு தெரியல. ஏதோ ஒரு பெண் என்ன செய்வா, இருப்பான்னு சொல்லுவாங்க.
ஆனா இங்க அப்படி சொல்ல, யோசேப்பின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கான்னு சொல்லலப்பா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய வெற்றிக்கு பின்னாடி அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கண்ணீர். அவனுடைய வெற்றிக்கு காரணம் அந்த செடி தலைத்து ஓங்கி அது எகிப்து தேசத்தையும் கானான் தேசத்தையும் பாலஸ்தீன தேசத்தில் உள்ள மத்திய தரைக்கல் நாடுகளுக்கு எல்லாம் அவன் கனி கொடுக்கிறவனாக மாறினதற்கு காரணம் அவனுடைய வேர்கள் நீரூற்றண்டையிலே காணப்பட்டது. அவனுடைய வேர்கள் எங்க இருந்துச்சு? உங்க வாழ்க்கையில சக்சஸ் வேணும்னா உங்களுடைய வேர், உங்களுடைய அஸ்திபாரம். ஒரு பில்டிங் நல்லா நிக்கணும்னா எது முக்கியம்? அஸ்திபாரம் முக்கியம். அப்ப அஸ்திபாரம் வெளியே யாருக்கு தெரியாது. அஸ்திபாரம் போட்டிருக்கிறது யாராவது தோண்டி பார்த்தாதான் தெரியும். ஒரு மரம் நல்லா நிக்குது, ஒரு மரம் நல்லா கனி கொடுக்குதுன்னா அதுக்கு அந்த கிளைகள் எல்லாம் முக்கியம். அதுக்கு எதுதான் முக்கியம்? வேர் தான் முக்கியம். வேர் தான் முக்கியம். அந்த வேர் யாருக்கு தெரியாது? இந்த யோசேப்புடைய வாழ்க்கை இவ்வளவு பெரிய சக்சஸ், இவ்வளவு பெரிய வெற்றி, ஒரு மனிதனும் அவனுடைய முன்னேற்றத்தை தடை செய்ய முடியவில்லை. அதற்கு காரணம் அவனுடைய வேர்கள் நீரூற்றண்டையிலே காணப்பட்டது. உடைய வேர்கள் எங்க இருக்குங்க? நீரூற்றண்டையிலே காணப்படுகிறது. அநேக வசனங்கள் இருக்கு, நேரம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஆனாலும் கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-5 வசனத்தை எழுதி கொள்ளுங்க. நேரம் கருதி 4-5 வசனங்களை மாத்திரம் யாராவது ஒருவர் சத்தமாக தெளிவாக படித்து உதவி செய்யும்படி கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னில் என்ன செய்யுங்கப்பா? நிலைத்திருங்க, நானும் உங்களில் என்ன செய்வேன்? நாம ஆண்டவர்ல நிலைத்திருந்தா அவர் நம்ம நிலைத்திருக்கிறார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் என்ன செய்ய முடியாது. இந்த காலை வெள்ள ஆண்டவரில் ஒரு மனிதன் நிலைத்திருப்பான் என்றால் அவன் கனி கொடுக்கிறவனாக இருப்பான். யோசேப்புடைய வாழ்க்கையின் சக்சஸுக்கு காரணமே அவருடைய வேர்கள் தண்ணீரூற்றண்டையிலே காணப்படும். இந்த தண்ணீர் ஊற்று வேறொன்று இல்லை. இங்க வசனம் சொல்லுகிறது, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி என்று சொல்கிறான், நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை, யோசேப்பு மிகுந்த கனிகளை கொடுத்ததற்கு காரணம் என்னன்னா அவன் தேவனில் நிலைத்திருந்தான். தேவன் அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்ததுக்கான தேவனுக்குள் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளிலே அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவன் என்று சொல்ல. அதான் அஸ்திவாரம், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் அவன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வேர் தண்ணீர் ஊற்று, இந்த வேர்கள் என்ன செய்யும்னா எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய வேர்களை என்ன செய்யும்? ஆழமாக அது 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 பரவ செய்யும். அது எவ்வளவு ஆழத்துக்கு வேணா போகும். ஏன்னா தண்ணீரை தேடிதான் வேர் என்ன செய்கிறது? போகிறது. தண்ணீரை மாற்ற அல்ல, இந்த பூமியிலே அந்த செடி, அந்த பழம், இந்த கனி கொடுப்பதற்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் அது எங்க இருந்து எடுத்துக்கொள்கிறது? இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்கிறது. ஆகவே இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் கனி கொடுத்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அவன் மாறினதுக்கு ஒரே காரணம், தன்னுடைய எல்லா காரியத்திற்கும் அடிப்படை யாருன்னா கிறிஸ்துவில் அவன் தேவனில் அவன் நிலைத்திருந்தான். அதனாலதான் அவனால் என்ன செய்ய முடிந்தது? கனி கொடுக்க முடிந்தது. அந்த தெய்வீக சுவாபங்கள் எல்லாம் அவனுக்காகவே அவனிலே இல்ல. நம்ம கிட்ட எந்த தெய்வீக சுவாபமும் இல்ல. அந்த ஞானம், அந்த மன்னிக்கும் தன்மை, அன்பு, அந்த ஞானம், சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறது, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? எல்லாமே தேவனிடத்துல இருந்து. இந்த காலையில ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய படிப்பின் திறமையினாலே, உலகத்தை பற்றி அறிவினாலே, உலகத்தில் இருக்கிற அறிவினாலே நான் வெற்றி பெறுவேன் என்று நினைத்துதான் ஏமாந்து விடுவீர்கள். இந்த யோசேப்பு படித்தவன் தான். ஆனா அவனுடைய எல்லா திறமைகளும் தாளந்துகளும் வரங்களும் யாருக்குள்ள இருந்து வருகிறது? தேவனிடத்துல இருந்து வருகிறது. ஆகவே வெற்றிக்கு காரணம் அவனுடைய வேர்கள் கிறிஸ்துவிலே காணப்படுகிறது. அவன் தேவனுக்குள் அவன் என்ன செய்தான்?
நிலைத்து. அது மாத்திரம் அல்ல, எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ பெரிய காற்று அவனுடைய வாழ்க்கையில் அடித்தது. பெரு வெள்ளம் என்ன செய்த அவனுடைய வாழ்க்கையை மோதினது. இன்னைக்கு சின்ன காற்று அடிக்கும் போதே சில மரங்கள் எல்லாம் என்ன செய்யுது, விழுந்துருது. காரணம் என்ன தெரியுமா? வேற என்ன செய்யல, ஆழமா போல. சின்ன பிரச்சனைங்க, ஆண்டவரை விட்டுறாங்க. சின்ன காரியம், சின்ன ஒரு பிரச்சனை, ஆண்டவரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வேற என்ன செய்யல, ஆழமா இல்ல. சின்ன காத்தடிச்சிச்சு, மரம் கீழே விழுந்துச்சு. இந்த காலைவெளியில இந்த வேர் ஆழமா கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள் யோசேப்புடைய வேர் எப்படி இருக்குது? ரொம்ப ஆழமாக போயிருந்தது, ரொம்ப ஆழமாய். ஆகவே அவன் கனி கொடுத்தது மாத்திரம் அல்ல, அந்த எதிர்ப்புகள் எல்லாம் அவன் என்ன செய்தான், சமாளிச்சான், எதிர்கொண்டான். அதுல அவன் மரம் கீழே சாயல, அவனுடைய செடி கீழே சாயவில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனில் அவர்கள் மேற்கொள்ளாததினாலே சின்ன பிரச்சனையில என்ன செஞ்சாங்க, தேவனை விட்டு ஓடி போய் விடுகிறார்கள். முதலாம் சங்கீதம் 3 வசனங்கள், முதல் 3 வசனங்கள், இவனுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது இந்த 3 வசனங்கள் மிக பொருத்தமாக இருக்கு. துன்மார்க்குடைய ஆலோசனையில அவன் வாழல, எப்போதும் தேவனுடைய ஆலோசனையில அவன் வாழ்ந்தவனாயிருந்தான். பாவிகளுடைய வழியிலே அவன் என்ன செய்யல, அவனுடைய சகோதரர்கள் தான், ஆனால் அவர்கள் பாவம் செய்தார்கள். ஆனால் இவன் அந்த பாவத்திற்கு என்ன செய்யல, அவன் துணை போகவில்லை. அடுத்தது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல அவன் என்ன செய்யல, உட்கார்ல. இதெல்லாம் யோசேப்புக்கு ரொம்ப பொருந்துங்க. அவனுடைய வேர் ஆழமா போனதுக்கு காரணம் இதெல்லாம். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வேதத்தில் அவன் எப்படி இருந்திருக்கிறான். ஆமா, ஆபிரகாம் யாரு, தேவனை பற்றிய அவனுடைய புரிதல்கள், ஈசாக்குக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள், யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள், அதையெல்லாம் அவன் கேட்டு கர்த்தர் இவனோடு கூட பேசின வார்த்தைகள், இவைகளே அவனுடைய வாழ்க்கையிலே தியானமா இருந்தபடினாலே எந்த காற்று அடித்த போதிலும் அவன் மரம் கீழே சரியாவே இல்லை. இந்த காலை வெள்ள உன்னை பார்த்து கேட்கிறேன், சின்ன பிரச்சனையில ஆவிக்குரிய வாழ்க்கை சரிந்து போச்சுன்னா பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியாது. அவன் எவ்வளவு பெரிய ஒரு சில இதை படித்திருக்கேன், பெரிய காற்று அடிக்க அடிக்கதான் இந்த மரம் ஆடுது பாத்தீங்களா, ஆடும்போது வேறு இன்னும் ஆழமா போகுமா. ஒரு சொல்லுவோமா, கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு காற்றடிக்குதோ அவ்வளவு பலமுள்ள உறுதியான மரங்களாக அவர்கள் உருவாவார்கள். அடுத்தது பாருங்க, 3வது வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இன்னொரு வசனத்தை கூட நேரத்தை கருத்தில் கொண்டு நான் அப்படியே வாசிச்சுட்டு போறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். இப்ப பாருங்க, அவன் வீட்டை விட்டு துரத்தப்பட்டான், ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தர் தாங்க அவனுக்கு. யோசேப்புக்கு யார்தான் நம்பிக்கை? ஆமா, யாக்கோபு இல்ல. அவனை நேசித்த ஒரே ஆள் யார்தான்? யாக்கோபு. இப்ப யாக்கோபு கிடையாது. சில நேரங்கள்ல ஆண்டவர் மனித சகாயங்களை நம்மை விட்டு ஏன் எடுக்கிறார் தெரியுமா? ஏன் எடுக்கிறார்னா, தேவன் பேரில் மாத்திரம் நம்பிக்கை வைக்க. நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை ஆனா நாம நம்பிட்டு தான் இருப்போம். எப்பொழுது அந்த மனிதனை நம்மை விட்டு எடுக்கின்றாரோ அப்பொழுதுதான் நம்முடைய நம்பிக்கை முழுமையாக யார்கிட்ட போகும்? தேவன் கிட்ட தான் போகும். இப்ப பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் இவன் தான் என்ன செய்வானா, அடுத்தது வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவன். எல்லாரும் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவர்கள். அவனுடைய வேர் நீரூற்றின் அருகே காணப்பட்டதுக்கு காரணம் தேவன் மேல் நம்பிக்கை. வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை மாத்திரம் ஒரு மனிதன் விடாமல் இருப்பான் என்றால் நிச்சயமாக இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் அவன் என்று சொல்லுகிறார். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தேவன் மேல் நம்பிக்கை. யாரையும் நம்ப முடியல. போத்திபார் வீட்டுக்கு போகும்போது போத்திபாரை கூட கொஞ்சம் என்ன செஞ்சிருப்பான், நம்பியிருப்பான். திடீரென்று போத்திபார் அவனுக்கு எதிராக என்ன செய்யறான், திரும்புறான். போத்திபாருடைய மனைவி நிமித்தம் எங்க போய் சேர்றான்? ஆமா, சிறைச்சாலைக்கு போய் சேருகிறான்.
கடைசியில அந்த அந்த பானபாத்திரக்காரன் அவனை என்ன செய்யறான்? நம்புறான். அவனா நம்புறான். யா, நீ போய் ராஜா கிட்ட என்ன செய்ய, கொஞ்சம் சொல்லு, நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு எந்த தவறும் செய்யவில்லை. என்ன கேட்கிறாரு? மனிதர்கள் மேல் நம்பிக்கை. கடைசியில் அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. இப்ப முழுவதும் யாரை டிபெண்ட் பண்றான்? சார்ந்து கொள்கிறான். தேவனையே சார்ந்து. காலை வேளையில மனித சகாயங்களை நான் தவறு என்று சொல்லல. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில பார்ப்பீர்கள் என்றால் ஏதோ ஒரு தருணத்திலே மனிதர்களுடைய நம்பிக்கையை நாம் இழக்கின்றவளாக மாறிவிடுவோம். மனிதனுடைய மேல் வைக்கிற நம்பிக்கை இழக்கிறவளாக. இவங்க ரொம்ப நண்பனுங்க, இப்படி பண்ணிட்டாங்க சொல்லுகிற வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில வரும். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதன் ஆயிருந்தான். ஆகவே அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டது கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிற ஒரு மனிதனாக இருந்தான். அதனாலதாங்க எந்த காற்று அடித்தும் அவன் மரம் கீழே சாயவே இல்லை. ஏன்னா தேவன் மேல் நம்பிக்கை. இந்த காலை வேளையில பணத்தை நம்பாதீங்க, மனிதர்களை நம்பாதீங்க, உங்களுடைய ஞானத்தை கூட அதெல்லாம் தேவைதான், வேண்டான்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் ஒரு நாள் நம்மை கைவிடும். பணம் கைவிடுமா? கைவிடும். அதிகாரம், நீங்கள் வைத்திருக்கிற அதிகாரம், நீங்கள் வைத்திருக்கிற சொத்துக்கள், உங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் எல்லாமே ஒரு நாள் கைவிடுங்க. தேவன் மாத்திரம் கைவிடாதவர். மூன்றாவது குறிப்பாக சொல்லுகிறேன், யோசேப்பின் செல்வாக்கு அல்லது யோசேப்பின் தாக்கம், இம்பாக்ட். அவன் வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை அநேகருடைய வாழ்க்கையிலே அவன் 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 ஏற்படுத்தினான். ஆமா, அவன் தன்னுடைய குடும்பத்தார் யாக்கோபின் வீட்டாருக்கெல்லாம் ஜீவரட்சணை செய்தான். 70 பேர் போறாங்க எகிப்துக்கு. 70 பேர் போறாங்க. யாக்கோபினுடைய குடும்பத்தார் 70 பேருக்கு ஜீவரட்சணை செய்கிறான். பார்வோனுடைய வீட்டுக்கு, எகிப்து தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு, இந்த கானான் தேசம் முழுவதிலும் இருக்கின்ற ஜனங்களுக்கு அவன் கனி கொடுக்கின்ற மனிதனாயிருந்தான். அவனுடைய தேவனருடைய அந்த ஞானத்தினாலே 7 வருட பஞ்சத்துல ஒருத்தன் கூட சாகல. அல்லேலூயா. அவன் 7 வருடம் கொடிய பஞ்சம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொடிய பஞ்சம். ஒரு குடும்பத்தை கவனிப்பதே பெரிய காரியம், ஒரு குடும்பத்தை கவனிப்பதே. ஆனா யாக்கோபின் குடும்பம் மாத்திரம் இல்ல, எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பம். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, நீர் எங்களுடைய ஜீவனை காப்பாற்றினீர் என்று சொல்லுகிறார். நீர் எங்கள் ஜீவனை காப்பாற்றினீர். ஜீவனை காப்பு. இந்த எகிப்து தேசம் மாத்திரம் இல்லைங்க, மத்திய தரைக்கடலில் இருக்கிற எல்லா தேசங்களிலிருந்தும் ஜனங்கள் எல்லாருடைய ஜீவனை காப்பாற்றுகின்ற ஒரு பெரிய தாக்கத்தை அவன் ஏற்படுத்தினவனாக இருந்தான். இது காரணம், தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். எல்லா நிறைய ஃபெய்த்ஃபுல்லும் ஃப்ரூட்ஃபுல்லும் இணைந்து வரும். எங்கெல்லாம் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஃப்ரூட்ஃபுல்லா இருப்பாங்க. யாரெல்லாம் உண்மை உள்ளவர்களாக, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பார்களோ அவள் எல்லாரும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. இந்த காலையில நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உடைய தாக்கம் ரொம்ப பெரிய தாக்கம். உங்க வாழ்க்கையில கூட அநேகரை பாதிப்படைய செய்ய முடியும். ஆவிக்குரிய காரியத்துல அநேகரை கிறிஸ்துவனிடத்துல நடத்த, அவளுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்திலே அநேக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவளாக நான் மாற வேண்டும். யோசேப்பா தான் ஜீவரட்சணை செய்தான். அதுக்கு காரணம், அவன் கனிதரும் செடியாயிருந்தான். அந்த வேர் எங்க இருந்துச்சு? நீரூற்றண்டையிலே இருந்தது. அவன் மிகப்பெரிய கனிகளை, அல்லது அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவனாக, அநேக ஜனங்களை அந்த பஞ்சத்திலே பாதுகாக்கிற ஒரு மனிதனாக. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க, எங்க குடும்பத்துக்கு நாங்க 4 பேர் இருக்கோங்க, நான் யாருக்கு மட்டும் நன்மையா ஆசீர்வாதமா இருக்கேன். இல்ல, உங்க குடும்பத்தை தாண்டி உங்கள் உறவுகளுக்கு, உங்கள் சமுதாயத்துக்கு, நீங்களே வசிக்கின்ற இடங்களிலே, நீங்கள் பழகுகின்ற மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த தேவனால் நாம் அழைக்கப்பட்டுள்ளாயிருக்கிறோம். யோசேப்புக்கு கத்து செய்ய முடியும்னா உனக்கும் எனக்கு கூட ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட கிரியையை செய்ய முடியும். 2வது குறிப்புக்கு நேராக நான் வருகிறேன். நேரம் கருத்தி என்னுடைய செய்தியை எவ்வளவு முடியுமோ சுருக்குகிறேன். அதுக்காக தான் ஆண்டவர் தொண்டையை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது அப்படியே என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். ரைட், ஓகே. அளவற்ற வல்லமை, அன்லிமிட்டெட் பவர். இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய காரணம் என்னன்னா, அளவற்ற அல்லது
அளவற்ற ஒரு வல்லமை. அந்த 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 பலன் நமக்கு என்ன செய்யணும்? தேவை. அதை எங்கிருந்து அவன் பெற்றுக்கொண்டான்? 23வது வசனத்தை வாசிக்கலாம். 23வது வசனம் வாசிங்க. ம் 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 ஆனாலும் உறுதியாய் நின்றது. இங்கே வசனம் சொல்லுகிறது, அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன என்று சொல்லுகிறார். பாருங்க, இங்க அதை சொல்லும் போது இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னா, தேவ பலனை பெற்றிருந்தார். மனுஷிய பலத்தினால் இதை செய்யவில்லை. மனுஷிய வல்லமையினாலே, மனுஷிக ஞானத்தினாலே, மனித திறமைகளினாலே, மனித முயற்சிகளினாலே இதை அவன் செய்யவில்லை. தேவ பலன், தேவ பலத்தினாலே இதை சாதித்து காட்டினான். தேவ பலன். அதான் இங்க படிக்கிறோம். யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபுக்கு இவனுடைய கடந்த கால காரியங்கள் எல்லாம் நன்றாய் தெரிந்திருந்தது. சொல்றாரு, வில் வீரர் அவனை என்ன செய்தார்களாம்? மனமடிவு ஆக்கிய. அங்க சொல்றாரு, என்ன வார்த்தையை சொல்றாருன்னா, ஏதோ வார்த்தைன்னு சொல்லல, வில் வீரர் அவனை என்ன செய்றாங்க? அப்போ வில்ல எதுக்கு வச்சிருக்காங்க? அம்ப எடுத்து, வில்ல எடுத்து அம்ப வச்சு என்ன செய்வாங்களாம்? ஆமா, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். குறி தவறாம மனதை நோக்கி வரும். ஆமா, மனதை நோக்கி. வில் வீரர் அவனை என்ன செய்தார்? மனமடிவாக்கினார். ஒருவேளை யாக்கோபு, இந்த யோசேப்பு வீட்டுல இருக்கும்போது இந்த சகோதரர்கள் 10 பேரும் அவனை பகைத்தார்கள். 10 பேரும் பகைத்தார்கள் என்றால் சும்மா மூஞ்ச காட்டல. ஆமா, வார்த்தைகளினாலே. அதான் அந்த வில் என்று சொல்லுகிறார். வார்த்தைகளினாலே அவனை மனமடிவாக்கி இருக்கிறார்கள். மனமடி. அந்த மாத்திரம் அல்ல, மீதியானியர்கள் கிட்ட, வியாபாரிகள் கிட்ட விற்கப்படும் போது அவங்க கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது. அடிமையாக போத்திபார் வீட்டுக்கு அங்க ஆரம்பத்துல எவ்வளவு வார்த்தைகளை அவன் கேட்டிருப்பானோ எனக்கு தெரியல. திடீர்னு தவறான குற்றச்சாட்டு, அங்கே மனமடிவாகி இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. சிறைச்சாலையில வரும்போது உலகமே இருண்டு போயிருக்கும். கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்களேன். செய்யாத குற்றத்துக்காக போறவங்க ஜாலியா போவாங்க. செய்யாத குற்றத்துக்காக மனமடி. ஒரு நபர் செய்யாத குற்றத்துக்காக முதல் முறை சிறைச்சாலைக்கு அவர் சென்ற போது அவர் என்னிடம் சொன்னாரு, நான் ஓ என்று கத்தினேன் என்று சொல்லுகிறார். அந்த சிறைச்சாலையே ஒரு நிமிஷம் அதிர்ந்துருச்சான். அதுக்குள்ள போகும்போது ஓ என்று கத்தினேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு வேதனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வில் வீரர் அவனை என்ன செய்தார்களாம்? அவன் மேல் எய்து அவனை பகைத்தார். அந்த மாதிரி யாரும் நம்மளை பகைக்கல, அவ்வளவு பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நீண்டது. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? டமால் கீழே விழுந்துரும். சிலர் எல்லாம் வாழ்க்கையே முடிச்சிருவாங்க. சின்ன பிரச்சனைனால வாழ்க்கையை என்ன செய்யறது? முடிக்க போறது. வில் வீரர், ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை யாரு? தேவன். இன்னைக்கு அநேக தேவன் மேல் நம்பிக்கை இல்லாததினாலே ஜனங்களால் பகைக்கப்படும் போது, ஜனங்களால் மனமடி வாக்கப்படும் போது வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்கிறது, அவருடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கடத்தினால். ஆமா, பல்வேறு சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நடப்பித்து காண்பித்தது. ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது. 2 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 12:3. துன்மார்க்கத்தினால் வாசிங்க. நீதிமான்களுடைய வேரோ அசையாது. அவருடைய வில் உறுதியாய் நின்றது. அதுக்கு காரணம் நீதிமானா இருந்தாங்க. அவன் போத்திபார் மனைவி கிட்ட தப்பு செய்யல. அவன் யாக்கோபுடைய வீட்டுல தவறு செய்யவில்லை. நீதிமானா வாழ்ந்தான். வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வேரோ என்ன செய்யாது? அசையாது. காற்றடிக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், பொய்யான குற்றச்சாட்டுகள் உண்மையில் வந்தது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வேரோ அசையாது. அதே 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல,
நீதிமானுடைய வேர் என்ன செய்யுமா? கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். முதல்ல சொன்ன யோசேப்பினுடைய சூழ்நிலை, அவனுடைய வல்லமை, அளவற்ற வல்லமை. அதுல எந்த சூழ்நிலையில அப்படின்னா எல்லாம் எதிர்ப்பான சூழ்நிலை. இரண்டாவதாக அந்த வசனத்தை படிக்கும்போது யோசேப்பினுடைய பலன் எங்கிருந்து வந்தது என்றால் 24வது வசனம் சொல்லுகிறது, அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரத்தினால் பலத்தன என்று சொல்லுகிறார். யாக்கோபின் வல்லவரின் கரத்தினால் பலத்தன. இன்னொரு மொழிபெயர்ப்பை நான் படித்து பார்த்தேன். அந்த மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லியிருக்காங்க, ஆனால் அவன் பலம் வாய்ந்த வில்லாலும் திறமையான கைகளினாலும் சண்டையில் வென்றான் என்று சொல்லப்பட்டு. இன்னொரு தடவை வாசிக்கிறேன். அவன் பலம் வாய்ந்த வில்லாலும் திறமையான கைகளாலும் சண்டையில் என்ன செய்தான்? வென்றான். அப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் அவனுக்கு ஒரு யுத்தமாக காணப்படுகிறது. 17 வயது வரைக்கும் வீட்டுல இருக்கும்போது பெரிய யுத்தங்க, பெரிய யுத்தம். அடுத்தது குழியில போடும் போது ஒரு யுத்தம், மீதியானவர்கள் கையில விற்கப்படும் போது ஒரு யுத்தம், அடிமையாக போத்திபார் வீட்டுல அவன் கொண்டு போகப்படும் போது ஒரு யுத்தம், அங்கே தவறான ஒவ்வொரு யுத்தம். ஆனாலும் அந்த அந்த யுத்தத்திலே அவன் என்ன செய்தான்? வென்றான். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா, யாக்கோபின் வல்லவரின் கரத்தினால். தேவனுடைய கரம் அவனுடைய வாழ்க்கையில செயல்பட்டிருக்கிறது. தேவனுடைய கரம். எஸ்ராவின் புத்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, எஸ்ரா நெகேமியா புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தேவனுடைய நன்மையான கரம் என் மேல் இருந்ததினால் என்ற வார்த்தை மறுபடியும் வரும். இசைக்கியா நெகேமியா புத்தகத்தில் கர்த்தருடைய கரம். ஆமா, அதனாலதான் பேதுரு சொல்றார், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் என்ன செய்யுங்க? அடங்கி. அவருடைய கரம் உயர்த்தும். இந்த கரம் தான் உன்னை பலப்படுத்தும். ஆமா, அவர் கரத்தினாலே வானங்களை விரித்தாராம். அப்ப அவருடைய கரத்துல எவ்வளவு பலன் இருக்கும் இல்ல? அந்த கரம் யாருடைய வாழ்க்கையில செயல்பட்டது. ஆமா, அதனால அவனுக்கு வந்த எதிர்ப்புகள், போராட்டங்கள், யுத்தங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் அவன் வெற்றி பெற்றான். அந்த யுத்தங்கள டார்கெட்டே வந்தான், அவனை அழிக்கணும், அவனை ஒழிக்கணும், அவனுடைய ஜீவனை எடுக்க வேண்டும். பிசாசுக்கு அதான் டார்கெட். ஆனா அவனுடைய கரங்கள் யாக்கோபின் கரத்தினால் என்ன செய்தது? பலத்தன. அதுக்கு காரணம் என்னன்னா, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அவன் வெற்றி பெற்றதுக்கு காரணம் சொல்லுகிறான். இங்கே பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அவனுக்கு என்ன இருந்துச்சுங்க? தேவன் மேல் விசுவாசம். நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. இப்ப எடுத்தா லேட் ஆயிடும், அதனால சொல்லி, தேவன் மேல் உள்ள விசுவாசம். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். யார் ஒருவன் தேவன் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கிறானோ, அவன் சூழ்நிலைகள் எதிராக வரும்போது எப்படி செயல்படுவான்? புருஷராயிருங்கள். புருஷர்னா என்னதுங்க? வளர்ச்சி அடைந்தவனாக, முதிர்ச்சி அடைந்தவனாக, எந்த சவாலையும் எதிர்கொள்ளுகின்ற நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதன். சின்ன பிள்ளைனால எதிர்கொள்ள முடியாது. ஆனா ஒரு 30 வயது வளர்ந்தவன் என்ன செய்வாங்க? என்ன காத்தடிச்சாலும் நேரம் நிற்பான் இல்ல? பிரச்சனையை. அது போல இவனுடைய வாழ்க்கையிலே அவன் புருஷனாக செயல்பட்டதற்கு, முதிர்ச்சி அடைந்த நிலையிலே அவன் செயல்பட்டதற்கு காரணம் என்னன்னா, தேவன் மேல் உள்ள விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஆபிரகாம் இடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டான், ஈசாக்கின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான், யாக்கோபின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான், தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவன் பெற்றுக்கொண்டான். இந்த காலை வழியில இந்த விசுவாசத்தை உடைய பிதாக்கள் இடத்திலே, உடைய பெற்றோரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுனால் அந்த விசுவாசம் உடையவர்களாக நீங்கள் மாறுகிறீர்களா? யோசேப்புடைய வாழ்க்கையில ஆபிரகாமை அவன் பார்க்கின்றான். ஆபிரகாமுடைய சகல காரியங்களும் கேட்டு அறிகிறான். இன்றைக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய காரியத்தை நாட்டம் இல்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உடைய முற்பிதாக்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய கைகளிலே வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஆமா, வசனத்தை படிக்க படிக்க அந்த விசுவாசம் நமக்குள் என்ன செய்கிறது? முற்பிதாக்களுடைய விசுவாசம் நமக்குள் வருகிறதாக இருக்குது. இம்பார்ட். அதை தேவன் நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார்.
ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் எப்படி செயல்பட்டார் என்பதை படிக்கும் போது, தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை அறியும் போது அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கிறவர்களாக இருக்கிறோம். இருக்கட்டும், இங்கே நாம் படிக்கிறோம், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் யார் நினைத்திருக்கிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பாங்க? புருஷராக இருப்பார். ஒரு புருஷனாக, முதிர்ச்சி அடைந்தவனாக, எந்த சவாலையும் எதிர்கொள்ள தைரியம் உடையவனாக. அதனால அடுத்த வார்த்தை சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள். விசுவாசம் இல்லைன்னா திடன் கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாவிட்டால் எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாது. 2026 ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா சொல்ல முடியாது. இந்த வருஷத்துல இருக்கிறத விட இனி வருகிற நாட்கள் எப்படிதான் இருக்கும்? பொல்லாத நாட்களாக தான் இருக்கும். ஆனால் தேவன் நமக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. ஆமா, பவுலுடைய வாழ்க்கையிலே அநேக நாட்களாவது சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது காணப்படவில்லை. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் அவர் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவன் மேல் நான் விசுவாசித்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்ன கேட்கிறாருமே, அவர்களே விசுவாசத்தில் யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் புருஷர்களா இருப்பார்கள். அவர்கள் திடன் கொள்ளுவார்கள். இரண்டாவது, அவனுடைய பலன் சர்வ வல்லவரின் கரத்தினாலே எப்படி கிடைத்தது என்றால், ஃபர்ஸ்ட் விசுவாசம், இரண்டாவது தேவனுடைய கிருபை. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக என்று பவுல் சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆனால் அதை எதற்காக சொல்கிறேன் என்றால், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் பவுல் சொல்லுகிறார், அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என்று சொல்லுகிறார். 10வது வசனம் படிக்கும்போது, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, கிருபை. பவுல் சொல்றார், ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்துருங்க. இல்லப்பா, முள்ளை எடுக்க முடியாது, ஆனால் என்னுடைய கிருபையை நான் உனக்கு கொடுக்கின்றேன். அந்த கிருபை உன்னை என்ன செய்யும்? பலப்படுத்தும். இந்த பலன் எப்படி தேவனிடத்திலிருந்து வருகிறது என்றால், ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற காரியம் தேவன் மேல் உள்ள விசுவாசம். இரண்டாவது தேவனுடைய கிருபை. கிருபை கிருபை. உலகத்தில் உபத்திரவம் இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற எல்லா சாதனையாளர்களுடைய வாழ்க்கையிலேயும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. மோசையை குறித்து சொல்லும் போது, மோசே சந்திக்காத பிரச்சனையே இல்லை. நமக்காவது ஒரு எதிரி 2 எதிரி, அவனுக்கு 6 லட்சம் குடும்பங்களே எதிரி தான். யாருக்கு? எல்லாரும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் ஆண்டவரை போய் கேட்டிருப்பான், ஆண்டவரே உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று சொல்றான். அவனுக்கு கட்டுடைய கண்கள், மோசேக்கு கட்டுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதனால பூமியில் உள்ள எல்லா மனிதர்களிலும் என்னவா மாறிட்டான்? சார்ந்த குணமுள்ளவனாய் மாறிட்டான். அவ்வளவு எதிர்ப்புகள் மோசேவுடைய வாழ்க்கையில. வேதத்துல சில நபர்களை நான் அப்படியே சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். அவ்வளவு எதிர்ப்புகள். யோசேப்புக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது போல மோசேக்கு கர்த்தருடைய கட்டளையிலே கிருபை கிடைத்தது. இந்த கிருபையில தான், அந்த தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் தான் அவ்வளவு பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அதே போல தாவீதுடைய வாழ்க்கையில, தாவீது கருளின நிச்சயமான கிருபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு எதிர்ப்புகள். சவுல் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 ராணுவ வீரர்களை கொண்டு தாவீதை தேடிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம். கோலியாத்தை சந்தித்த போது அவனுடைய பலன் அல்ல. அதனால்தான் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் தேவன் ரட்சிக்கிறவர் அல்ல. தேவன் மேல் உள்ள விசுவாசம். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவ தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்கிறார். தேவன் மேல் உள்ள விசுவாசம் சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும். தேவன் அருளுகிற கிருபை நம்மை பலப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை அவர் எதிர்கொண்டார். ஆமா, அவரை கொலை செய்யும்படி செங்குத்தாக மலைக்கு கூட்டிட்டு போய் தள்ளுறதுக்காக கூட்டிட்டு போனானுங்களாம். அவர் பிறந்த நாளில் இருந்து அவரை அழிக்கும்படியாக பல காரியங்கள் வந்தது. ஆனால் தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கின்ற வரைக்கும் அவர் நின்றதற்கு காரணம் தேவன் மேல் விசுவாசம், தேவன் அவருக்கு கொடுத்த கிருபை. சரி, இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, 3வது காரியம் என்னன்னா, நலவற்ற வல்லமைக்கு 3வது காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து என்ன செய்வார்கள்? ஆமா, ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது கர்த்தருக்கு காத்திருக்கு. சில நேரங்கள்ல ஆண்டவர் கிரியை செய்து விட்டார். தாவீதுடைய வாழ்க்கையில சாமுவேல் அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டாரு.
இவன் அரண்மனைக்கு வந்து சுரமடல வாசிக்கிறான். அவன் என்ன நினைச்சிருப்பான், உடனே எங்க உட்கார்ந்துடலாம், அரண்மனையில உட்கார்ந்துடலாம். ஆனா அடுத்த சூழ்நிலை மாறுகிறது. தேவன் உயர்த்துகிற வரைக்கும் கர்த்தருக்காக காத்திருந்தான். யார் ஒருவன் கர்த்தருக்காக காத்திருக்கிறானோ அவன் என்ன செய்வான்? புது பலன் அடைவான். புது பலன் அடைவான். கர்த்தருக்கு காத்திருக்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள் என்று படிக்கிறோம். மூன்றாவது அடுத்த காரியம், அவன் பலமடைந்து சர்வ வல்லவரின் கரத்தினால் மாத்திரம் அல்ல. நம்முடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வேதத்தில் இருக்கிற வார்த்தை சொல்லுகிறது, அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரத்தினால் பலத்தின, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனார் என்று நம்முடைய தமிழ் வேதாகமம் சொல்லுது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் சில மொழிபெயர்ப்புகளிலும் வேறு சில தமிழ் மொழிபெயர்ப்பிலும் என்ன வருகிறது என்றால், அவன் பலம் வாய்ந்த வில்லாலும் திறமையான கைகளாலும் சண்டையில் வென்றான். அவன் யாக்கோபின் வல்லவரும் மெய்ப்பரும் இஸ்ரவேலின் பாறையும் ஆனவரிடத்தில் உன் பிதாவின் தேவனிடமிருந்தும் வலிமையை பெற்றான். அப்ப அங்க என்ன சொல்றாங்கன்னா, இவன் மெய்ப்பன் அல்ல, இவன் கண்மலை அல்ல, மெய்ப்பராலே கண்மலையாகிய தேவனாலே அவன் பலப்படுத்தப்பட்டான். புரியுதுங்க நான் சொல்றது? மெய்ப்பராலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மெய்ப்பராக இருந்தார். அவர் மெய்ப்பராக இருந்ததினால்தான் இவன் பாதுகாக்கப்பட்டான். அதே போல கண்மலை உறுதிக்கு அடையாளமா இருக்கிறது. உறுதி. ஆண்டவர் உறுதியானவர், நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவர் அவர் 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 அங்கே சர்வ வல்லவர் என்ற வார்த்தை வருகிறது. சர்வ வல்லவரின் கரத்தினால் ஆண்டவர் சர்வ வல்லவருங்க. இரண்டாவது, அவர் மெய்ப்பராக இருக்கின்றார். மூன்றாவது, அவர் எப்படி இருக்கிறார்? கண்மலையாக இருக்கிறார். மூன்றாவது அப்படி எப்படி இருக்காரு? கண்மலை. நேரம் ஆகிவிட்டபடினாலே நான் அடுத்த காரியத்துக்கு சொல்கிறேன். அந்த சர்வ வல்லவரால் அவர் மெய்ப்பராய் இருக்கிறதினால், அவர் கண்மலையாய் இருக்கிறதினால் அவன் பலன் அடைந்தார். இந்த காலையிலே அதே ஆண்டவர் தான் நமக்கு பிரைஸ் தி லார்ட். ஆமா, அன்றைக்கு அவர் சர்வ வல்லவராய் இருந்தது போல இன்றைக்கும் அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் அன்றைக்கு மெய்ப்பராக தாவீதுக்கு இருந்தது போல உங்களுக்கும் எனக்கும் அவர் நல்ல மெய்ப்பராக இருக்கின்றார். ஆனா அவர் மெய்ப்பர் தான். ஆனா அந்த மந்தைக்குள் இருக்கின்ற ஆடுகளா இருக்கிறீர்களா? அந்த மந்தைக்குள் இருக்கிற ஆடுகளை தான் அவர் வழி நடத்த முடியும். அவர் கண்மலையாக இருந்து அவனை பலப்படுத்தினார். மூன்றாவது குறிப்புக்கு வருகிறேன். unparalleled prosperity, ஈடு இணையற்ற செழிப்பு, ஈடு இணையற்ற ஆசீர்வாதத்தை அங்கே யாக்கோபு அல்லது தேவன் அவனுக்கு கொடுக்கின்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? 25வது வசனம் வாசிக்கலாம். அப்படி ஆயிற்று. சரி, இப்ப அங்கே ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் 3 ஆசீர்வாதங்களை இங்கே சொல்லுகிறார். அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் என்னது? நமக்கு எப்போதும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவை. ஆனா ஆண்டவர் எப்போதும் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். பவுல் எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். சீக்கிரம் எடுத்து வாசிச்சு சொல்லுங்க. எபேசியர் 1:3. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? ஆமா, உயர வானங்களிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினால். இரண்டாவது, கீழே ஆழத்தில் உண்டாகும் கீழே ஆழத்தில் என்றா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். பூமிக்குரிய இன்றைக்கு அநேகர் பூமிக்குரிய. அதனால்தான் உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் அவன் முதல்ல ஆவிக்குரிய காரியங்களை தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது இந்த பூமிக்குரிய ஆழத்தில் உண்டாகும் சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை
ஆசீர்வதிக்கும். மூன்றாவது, கற்பங்களுக்கும் ஸ்தனங்களுக்கும் உரிய ஆசீர்வாதம். இன விருத்தி, பிள்ளைகள், அந்த சந்ததியினுடைய விருத்தி. ஏனென்றால் இவர்கள் பெரிய கோத்திரங்களாக மாறணும். யோசேப், எப்ராஹிம், மனாசே பெரிய கோத்திரமாக மாறணும். அதான் சொல்ற, ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உண்டான ஆசீர்வாதம். இவர்கள் விலகி அந்த எகிப்து தேசத்தை நிரப்பணும். அப்புறம் கானான் தேசத்துக்கு இவர்கள் என்ன செய்யணும்? வரணும். ஆகவே சொல்லுகிறார், இந்த ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் அடுத்த ஆசீர்வாதம்னா எண்ணிக்கை மாத்திரம் இல்ல, நியூமரிக்கல் growth மாத்திரம் இல்ல. இந்த சந்ததியில பாத்தீங்கன்னா யோசுவா என்ற மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். அவன் எப்ராஹிம் கோத்திரத்தை சார்ந்தான். யோசுவா என்ற மனிதனை கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். கிதியோன், இவன் இந்த யோசேப்பின் சந்ததியிலே அவன் எழும்புகிறான். யெப்தா எழும்புகிறான். இன்னும் சொல்லணும்னா சாமுவேல் தீர்க்கதரிசி கூட எப்ராஹிம் மலைநாட்டிலிருந்து புறப்பட்டு வந்தவன் தான். ஒரு சொல்லுவா, இந்த கோத்திரத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் உருவாக்குறார்கள். சனங்களுக்கும் கற்பங்களுக்கும் அடுத்து ஏதோ பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, அந்த பிள்ளைகள் அந்த சந்ததி பெருகுகிறது மாத்திரம் இல்ல, அந்த சந்ததியில யாரெல்லாம் எழும்புறா? யோசுவா எழும்புறாரு. பெண் தீர்க்கதரிசியாகிய தெபோரால் எழும்புகிறார் இந்த இவர்களுடைய சந்ததியில. எப்ராஹிம் பென்யமீன் கோத்திரத்திலே, எப்ராஹிம் மனாசே கோத்திரத்திலே கிதியோன் எழும்புகிறார், யெப்தா எழும்புகிறார். சாமுவேல் கூட அவன் லேவி கோத்திரத்தை சார்ந்தவனா இருந்தாலும் இந்த சாமுவேலுடைய குடும்பத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்னன்னா எப்ராஹிம் மலை தேசத்தை தான் என்ன செஞ்சிருக்காங்க? ஒதுக்கி அந்த தேசத்துல இருந்து அவன் வருகின்றான். இன்னும் நிறைய சொல்லலாம். இப்படிப்பட்ட பெரிய தலைவர்கள் இந்த சந்ததியில வர காரணம் என்னன்னா சர்வ வல்லவருடைய கரம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, தேவன் அவர்களை பலப்படுத்தினார். உங்க குடும்பத்தை தேவன் பலப்படுத்தணும். சந்ததிகளிலே அநேகர் இந்த தேசத்துக்கு தலைவர்களாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற மக்களாக உருவாகணும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதுக்கு யார் தான் தேவை? சர்வ வல்லவர் தேவை. சரி, 3 ஆசீர்வாதங்களை யார் சொல்லிட்டா? இங்கே சொல்லிட்டா, நீங்க அதை படித்துக் கொள்ளுங்க. கடைசியில என்ன சொல்றாரு? இது 26வது வசனத்துக்கு வரலாம், நேரமாகிறது. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்குடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்ட. யாக்கோபு சொல்கிறார், என்னுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும். உண்மைதானே? ஆபிரகாம் ஒரே ஒரு ஈசாக்க தான் பார்த்தாருங்க. ஈசாக்கு யாக்கோபை தான் பார்த்தார், பெருசா எல்லாம் பார்க்கல. ஆனா யாக்கோபுடைய நாட்கள்ல 12 பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, 70 பேரோடு கூட அந்த எகிப்துக்கு வர்றாரு. அது மாத்திரம் இல்ல, எகிப்து தேசத்துல யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினாரு. அந்த 17 வருடம் எகிப்துல இருக்கும்போது அவருடைய சந்ததிகள் இன்னும் அதிகமாக பார்க்கிறார். இப்ப சொல்றாரு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பிதாக்குடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இந்த நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப். இந்த என்னுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்குடைய ஆசீர்வாதங்களை விட மேன்மையானது. அவைகள் யோசேப்பின் சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தமுடைய உச்சன் தலையின் மேலும். எப்படி சொல்றாரு பாருங்க, யோசேப்பின் தலையின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சன் தலையின் மேலும் என்ன செய்யட்டும்? அது இறங்கட்டும் என்று சொல்லுகிறார். இந்த காலை வெள்ள இறங்குவதாக என்று சொல்லுகிறார். யார்தான் ஆசீர்வதிக்கணும்? யாக்கோபு சொல்லலாம், ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அதான் சொல்றாரு, யோசேப்புடைய இந்த காலை வெள்ள இந்த இன்னும் சில நிமிடங்கள்ல ஒரு புதிய வருடத்துக்குள்ள போக போறோம். உன்னுடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தனுடைய உச்சன் சிரசு மாத்திரம் இல்லப்பா, உச்சன் தலையின் மேலும் இந்த ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. சகோதரில் விசேஷித்தவன் என்ற வார்த்தையிலிருந்து ஒரு ஒரு புத்தகத்தை இப்படி படிச்ச, சகோதரரில் வேறு பிரிக்கப்பட்டவனுடைய உச்சன் தலையின் மேல் இறங்குவதாக என்று எழுதியிருக்கலாம். சொல்லுமா? வேறு 11 பேரும் ஒரு மாதிரிங்க. ஆனா இந்த யோசேப்பு வேறு தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவன். இந்த காலை வெள்ள உன் உச்சந்தலையின் மேல் உன் சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இறங்க வேண்டும் என்றால் சொல்லுகிறேன், நீ தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். உலகத்தோடு கூட நீ கலந்து உலகத்தின் காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டு உடைய தலையின் மேல் அவருடைய ஆசீர்வாதங்கள் இறங்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பாய் என்றால் ஏமாந்து விடுவாய். அவன் வேறு விசேஷித்தவன், வேறு பிரிக்கப்பட்டவன், தேவனுக்காக வேறு பிரிக்க. ஆபிரகாம் தேவனுக்காக, அதான் சொல்ற, உன் இனத்தை தேசத்தை தகப்பன் வீட்டை விட்டு வேறு பிரிந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த காலவேளை ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், இந்த உலகத்திலிருந்து நீ வேறு பிரிக்கப்படுவாய் என்றால் உச்சந்தலையின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்கும். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம்.
ஹalleluya, 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 ஹalleluya. மூன்று விதமான ஆசீர்வாதங்களை இந்த அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கை அப்படியே நிறைவேறட்டும். யாரும் வெளியே போக வேண்டாம், அவசியம் இல்லாமல் யாரும் போக வேண்டாம். இன்னும் சில நிமிடங்கள் புதிய வருடத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க போறோம். கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியம். அதை கேட்பது எப்படி முக்கியமோ அதற்கு ஒப்பு கொடுப்பது அதை விட முக்கியம். உடைய வாழ்க்கையிலே கனி தரும் மரமாக தேவன் உன்னை மாற்றும்படி விரும்புகிறார். கனி தரும் மரம், தடுத்து நிறுத்த முடியாத வளர்ச்சி, ஆமா, தடுத்து நிறுத்த முடியாத முன்னேற்றத்தை கர்த்தருக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். அளவில்லாத எல்லையற்ற வல்லமை தேவனிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இணையற்ற, யாரும் ஒப்பிட முடியாதுங்க இந்த ஆசீர்வாதம். வானத்திலிருந்து உன்னதங்களிலிருந்து உண்டாக்குற ஆசீர்வாதம், ஆழத்திலிருந்து பூமியிலிருந்து உண்டாக்குற ஆசீர்வாதங்கள். அது மாத்திரமல்ல, கர்ப்பங்களுக்கும் ஸ்தனங்களுக்கும் உண்டான ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நீங்கள் ஞாபகத்தில் கொண்டு வந்து வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இந்த 2026 ஆண்டிலே ஹalleluya கனி தருகின்ற ஒரு மரமாக, ஹalleluya எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஹalleluya ஒரு ஆசீர்வாதமான ஒரு மரமாக நான் மாற விரும்புகிறேன். ஹalleluya என்னுடைய பாதிப்பு எல்லைகளை கடந்ததாக இருக்கட்டும். ஹalleluya, ஹalleluya எல்லாரும் நீங்களா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya நீங்களா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்கள், ஹalleluya அந்த குடும்பத்துல நான் சொன்னேன்ல, எப்ராயிம் மலை தேசத்து சாமுவேல் வந்தார், எப்தா வந்தார், கிதியோன் வந்தார், யோசுவா வந்தார். ஹalleluya சந்ததியில, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya இந்த பூமியிலே ஆண்டவரே ஜனங்களை வழிநடத்துகின்ற தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள், தீர்க்கதரிசிகள், ஹalleluya போதகர்கள், ஹalleluya அப்போஸ்தலர்கள் எழும்பட்டும். இந்த தேசத்தை கலக்கத்தக்கதாக எல்லாரும் கண்களை மூடுங்க. ஹalleluya, ஹalleluya சிறு பிள்ளைகள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டிலே ஹalleluya கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. ஹalleluya எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய உச்சந்தலையின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்க வேண்டும் என்றால் நீங்க சொல்லுங்க, நான் உமக்காக வேறு பிரிந்து வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். உமக்காக நான் வேறு பிரிந்து வாழ விரும்புகிறேன். வாலிப பிள்ளைகளே, நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்துக்காக நான் வாழ விரும்பவில்லை, உமக்காக வாழ விரும்புகிறேன். ஹalleluya ஊராபானா ஷகரதியாரபான மௌதியாலபானபா. ஹalleluya எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை இந்த காலை வேளையிலே, இந்த முதல் மணி வேளையிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். ஐயா, உமக்காக வாழ, ஹalleluya உமக்காக வாழ, ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்ய, உமக்காக கிரியை செய்ய, ஆவிக்குரிய காரியங்களை நாட்டமுடையவர்களாக இருக்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஐயா, யோசேப்புக்கு நீ சொன்ன ஆசீர்வாதங்கள் எங்கள் தலையின் மேல் வருவதாக, எங்கள் உச்சன் தலையின் மேல் இறங்குவதாக. ஹalleluya சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஹalleluya ஆண்டவரே, ஹalleluya இந்த வாசனங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக, 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 நிறைவேறுவதாக. ஹalleluya கர்த்தர் மகிமையான காரியங்களை நீ செய்தரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹalleluya, ஹalleluya ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஹalleluya அற்புதமான தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், ஹalleluya மனதுருக்கம் நிறைந்த தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், அரவணைக்கிற தேவன். ஹalleluya உன்னை உயர்த்துகிற தேவன், உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன். ஓராகானா ஷதரதியாரபாரபான மௌதியானபா. ஓ ஹalleluya, 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 ஹalleluya எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. ஹalleluya கர்த்தர் மகிமையான காரியங்களை வருகிற நாட்களிலே கர்த்தர் செய்ய போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya ஓராபாலரா ஷகரதியாரபான மௌதியானபா. ஆண்டவரே, நீரே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லுங்கள், நீரே என்னுடைய ஆதரவு என்று சொல்லுங்கள், நீரே என்னுடைய விசுவாசம் என்று சொல்லுங்கள். ஹalleluya நான் உம்மில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுங்கள். ஹalleluya ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, ஹalleluya, 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 ஹalleluya இயேசுவே, ஹalleluya இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டீங்களா? உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்தின் மேல் வரட்டும் என்று சொல்லுங்கள். ஹalleluya, ஹalleluya எங்கள் பிள்ளைகளின் மேல் வரட்டும், சந்ததிகளின் மேல் வரட்டும். ஆண்டவரே, என்னுடைய உச்சன் தலையின் மேல் இறங்கட்டும். ஹalleluya இந்த முதல் மணி வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உமக்காக வாழ விரும்புகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரை பார்த்து, என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. ஹalleluya, ஹalleluya உங்க பிள்ளைகளின் பேரை சொல்லி சொல்லுங்க.
பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த ஆசீர்வாதம் அவள் மேல் வரட்டும் என்று சொல்லுங்கள். சந்ததியின் மேல் வருவதாக. யோசேப்பை ஆசீர்வதித்தவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. இங்க இருக்கிற ஒவ்வொரு மேல் உடைய கிருபை விளங்குவதாக. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தி சொல்லுவோமா, இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் சந்திப்பீர். மறுபடியும் சொல்லுவோம், இதுவரை நடத்துவீர். பார்த்துக் கொள்வீர். மறுபடியும் இதுவரை நடத்துவீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். சொல்லுவோமா, நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். தந்தை நீரே, என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்ததே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என் தந்தை நீரே, என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்ததே. ஒரு விஷயம் சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து என் தந்தை நீரே, என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்ததே. மனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர். நிலத்தில் நீரூற்றை மனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர். வடநதியில் நீரூற்றை காட்டினீர். சர்வவல்லவரே, சர்வவல்லவரே என் வாழ்வில் போதுமானவரே. சர்வவல்லவரே, சர்வவல்லவரே என் வாழ்வில் போதுமானவரே. மறுபடியும் சொல்லுவோம், சர்வவல்லவரே, மற்றும் ஒரு விஷயம் கூட, சர்வவல்லவரே,
உச்சன் தலையில் தந்தை நீயே, என் தந்தை நீயே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீயே. என் தந்தை நீயே, என் தந்தை நீயே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீயே. சர்வ வல்லவரே, சர்வவல்லவரே, சர்வவல்லவரே, என் வாழ்வில் போதுமானவரே. சர்வவல்லவரே, சர்வவல்லவரே, என் வாழ்வில் போதுமானவரே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயே பார்த்துக்கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயே பார்த்துக்கொள்வீ. ஆமாண்டவரே, சகல நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணரும் ஆகிய எங்கள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் உம்முடைய கிருபாசன தண்டைக்கு வந்து நிற்கிறோம். 2026 ஆண்டின் இந்த முதல் மணி துளிகளிலே உடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்துக்கு நீராக எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, நீரே எங்களுடைய கண்மலையாயிருக்கிறீர், நீரே எங்களுடைய மெய்ப்பராயிருக்கிறீர், நீரே சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர். ஐயா, யோசேப்புடைய கரத்தை பலப்படுத்தின கர்த்தர் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாக சொல்லிக்கிறேன். சிந்தித்த வார்த்தைகளின் அடிப்படையிலே இந்த ஆண்டிலே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிரயோஜனம் உள்ளவர்களாக, கனி தருகிறவர்களாக, ஆண்டவரே, குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படி நான் சொல்லிக்கிறேன். உன்னதத்திற்குரிய ஆண்டவரே ஆசீர்வாதங்களினாலும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், கற்பங்களுக்கும் சரங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறோம். உம்முடைய உச்ச தலையின் மேல் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் இப்பொழுது வந்து இறங்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஐயா, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே. நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஆண்டிலே இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, சந்ததிகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றி காண்பித்த ஆண்டவர் இதை ஆலயத்துக்குள்ள நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நிறைவேற்றும்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களோட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இன்னும் விசுவாசத்திலே அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் பரிசுத்தத்திலே வளரட்டும், பரிசுத்தத்திலே வளரட்டும். ஹல்லேலூயா. உடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் வாசிக்கட்டும், தியானிக்கட்டும்.
உடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் கீழ்ப்படியட்டும் ஐயா. தேவனுக்காக வேறு பிரிந்து வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமாய் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும், அந்த குடும்பத்திற்கு ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த காலவெளியிலே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதி வழிநடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயதானவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டிலே எம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே எம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை நடப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. சிறு பிள்ளைகளை உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததிகளாய் தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் வளரட்டும். ஆண்டவரே, தேவ கிருபையும் தேவ ஞானமும் மனுஷ தயவும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையை உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும், குடும்பங்களை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் இந்த ஆண்டிலே கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலேயும் கர்த்தருடைய நன்மையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் விளங்க பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ்ந்தது போல ஆண்டவரே, ஹல்லேலூயா, இவர்கள் குடும்பங்களுக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் தேவ ராஜ்யத்திற்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. முழுவதும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் உடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக, உடைய பலத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா, உடைய தயவை இன்னும் அதிகமாய் எங்களுக்கு காண்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பலவீனர்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே, இன்னும் உடைய பிள்ளைகளுக்கு உடைய கிருபையை நீர் வெளிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. படிக்கின்ற பிள்ளைகளுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஞானத்தை நீர் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. யோசேப்புக்கு கொடுத்த அந்த விசேஷத்தை ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். நின்று கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய எந்தெந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டாலும் எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, அவருடைய இருதயத்தின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு இந்த ஆண்டிலே பலத்த கிரியைகளை, மகிமையான காரியங்களை, மேன்மையான அனுபவத்தை ஒருவருக்கு நீர் கட்டளையிடுவீராக. ஊழியங்களை உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியம் உம்முடையது, சபை உம்முடையது. ஆண்டவரே, நான் அப்பிரயோஜனமானவன் என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஊழியத்தையும் கூட இந்த ஆண்டிலே ஆண்டவரே நீ நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியங்களை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர கர்த்தருடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அநேகர் இன்னும் கற்று அறிகிற அறிவிலே வளர, ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைகளின் ஆழத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள, ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்த உடைய கரங்களில் இந்த காலையிலே அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இதில் ஒவ்வொருவரையும் ஆண்டோடு பலிபடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இந்த ஆண்டிலே நன்மையான காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை செய்து நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்கிறார். சகல துதிக மகிமை புகழ்ச்சியாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. யாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். தயவு செய்து உட்காரலாம். உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் எல்லாம். ஆமா, நீங்க கூட பக்கத்துல இருக்கவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, ஆண்டவரை பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே கிரியை செய்த அதே தேவன். ஹல்லேலூயா. நாம் அதே தேவனை தான் ஆராதித்துக் கொண்டு எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்த போது, ஆண்டவரே, அப்படியே ஒரு அம்மா அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. இந்த காலை வேளையில இந்த செய்தியை கேட்டு அப்படியே பணிந்து கொண்டாங்க. அது போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமா, சும்மா எழுதி வைக்கல இந்த வசனங்களை எல்லாம். ஆமா, இதெல்லாம் படித்து தியானித்து நம்முடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமா, திரும்பியும் போய் இந்த செய்தியை கேளுங்க. இந்த வசனத்தை திரும்பியும் கேட்டுட்டே இருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்ல, நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, நான் உண்மை விசுவாசி. உங்களுடைய கிருபை இன்னும் அதிகமாய்த்தார். நான் உலகத்திலிருந்து இன்னும் வேறு விரிந்து நான் என்ன செய்யணும்? வாழணும், உமக்காக வாழணும். இதே காரியத்தை என் வாழ்க்கையை நிறைவேற்றும் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று கேளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். 3 முறை எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால சேர்ந்த ஒரு பாடலை நான் பாட போறோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவருடைய நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. பழைய பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சந்தோஷமா பாடலாமா? Praise the Lord. எல்லா சரணத்தையும் பாட முடியாது.
ஒரு சில சரணங்களை நம்ம பாடலாம். கரங்களை தட்டி பாடலாமா? வரும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இதாய் வரும் நீ அழைத்தார். என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காணக பாதை காரிடும் தூய தேவ ஒளியே. காணக பாதை காரிடும் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருக்காய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருக்காய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. மனதுருகும் தூய தேவ அன்பே. இவை கூற்று மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும், இப்ப சொல்ல போற என்னுடைய தேவன். ஆமா, அவர் எப்படி எதுவரைக்கும் நடத்துவார்? மரண பரியந்தமும் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இன்னும் பாடணும்னு தான் ஆசையா இருக்கு. ஒவ்வொரு சரணமும் ரொம்ப கருத்து நிறைந்த சரணமா இருக்கு. முடிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து மீதி சரணத்தையும் பாடி என்ன செஞ்சிடலாம்?
முடிச்சிடலாம். நம்ம ஒரு நல்ல ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைசலா எவ்வளவு பேர் இப்படி இறுதிய சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல ஆண்டவர், இவ்வளவு சத்தியங்களை அறியாத அவங்களே விக்கிரகத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் செய்யறாங்க இல்ல? இவ்வளவு சத்தியங்களை, இவ்வளவு நல்ல தேவன், இவ்வளவு மேன்மையான தேவன், இவ்வளவு சர்வ வல்லமை படைத்த தேவன், கொஞ்சம் அவருக்காக யாரெல்லாம் வேறு பிரிந்து வருகிறார்கள் அவருடைய வாழ்க்கையில அவர் நடப்பிக்கின்ற கிரியைகள், அவர்கள் மூலமாக தேவன் நடப்பிக்கின்ற கிரியைகளை படித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கிறது. பிரைசலா இப்படி நல்ல தேவனை அறிந்து கொள்ள இந்த பூமியில நம்முடைய கண்களை திறந்ததற்காக எல்லாரும் அல்லிலே சொல்லுவோமா? ஆமா. நிறைய பேருக்கு இந்த கண்ணு திறக்கல, சொன்னா கூட புரிய மாட்டேன். ஆனா அதுக்கு நான் சொல்றேன், எம்மா ஒரு சிஷ்யனுடைய மனதை தேவன் என்ன செய்தாராம்? திறந்தார். ஆமா, அந்த மனதை திறக்கிற இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். புரியுதா? அது எவ்வளவு பெரிய பாக்கியம். கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த பாக்கியம் கிடைக்காது. அந்த இடத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அந்த சத்தியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இப்பொழுது திருவிருந்து ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் இந்த ஆராதனையில எங்களோடு கூட நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்றவங்க அப்படியே உட்காருங்க, நீங்க வெளியெல்லாம் போக வேண்டாம், நீங்க அங்கேயே உட்காருங்க. நான் வரும்போது உங்கள் கரங்களை நீட்டி எங்களை அதை பெற்றுக்கொள்ளுங்கள். எடுக்கிறவர்கள் மாற்றும், மற்றவர்கள் அப்படியே இருக்கும்படி கேட்கிறேன். இப்போ நாம 1 கொரிந்தியர் நிருபம் 11வது